எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு சினிமா அந்த பிம்பம் மூலமா அந்த கட்சி வந்து உருவாகுது. இன்னைக்கு இன்னொரு சினிமா மூலமா வந்த ஒரு பிம்பம் விஜய்னு ஒருத்தர் இருக்காரு. தாவேகா என்ற ஆட்சியில் வந்தது என்பது வந்து அவர்களுக்கு அடித்த ஒரு லாட்ரி. ஆனால் தமிழகத்துக்கு எப்பொழுது லாட்ரி? நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்ததுக்கான காரணங்கள் வந்து செயல்பாடு, அதோடு மட்டுமல்லாமல் ஊழல், கனிம வளங்கள் சூறையாடுவது. ஒரு அவருடைய கொள்கையும் சித்தாந்தமும் நேர்மறையாக இருந்தாலும், ஆனால் ஒரு வெறுப்பு அரசியலும் அவர் பேசுவது வந்து மக்களை ஒதுக்கிவிடு. எதிரியெல்லாம் ஒரு தீய சக்திகள், எதிரி சக்திகள் மாதிரி ஒரு அரசியல் வந்து ஒரு ஜனநாயக அரசியலுக்கு வந்து ஒரு ஏற்புத்தன்மையான ஒரு அரசியல் கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரையில் வந்து 10-15 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி வந்து சிறிது ஸ்டாலின் அவர்களையும் கூட மிகவும் வந்து குறைத்து மதிப்பிட்ட விமர்சனங்கள், ஒரு தலைவர்களுக்கு எதிரான இதையெல்லாம் அவர்கள் குறைத்து கொண்டு. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் சென்னை பல்கலைக்கழகத்தின் மேனாள் அரசியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் துறைத் தலைவர் திரு ராமு மணிவண்ணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது நேரடியாவே நான் வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத நேரடியா உங்ககிட்டே கேட்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வந்து விஜய் வந்து உருவாக்குறாரு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா இளம் வயதுடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் வந்து நிறையா அரசியலை வந்து கவனிச்சுட்டு வர விஷயங்களை நம்ம பார்த்தோம். சமூக வலைதளங்கள்ல பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதற்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இந்த விஜய் ஆட்சிக்கு வராரு, தனிப்பெரும்பான்மை பிடிச்சிட்டாரு, தனிப்பெரும் கட்சியா வந்துட்டாரு அப்படின்ற சூழல்ல செய்தி சேனல்களே அதிகமா வந்து பார்க்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க, செய்திகளை கவனிக்கிறாங்க. சட்டசபை நிகழ்வுகளை கூட இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு என்னென்னலாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி. முதல்ல தாவேகா இந்த ஆட்சியை பிடிச்ச விஷயங்களை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு தமிழக அரசியலில் வந்து அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று தான் நினைக்கின்றேன். காரணம் என்னென்றால் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார்? இல்லை, அது உண்மையை நான் சொல்லணும். அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத காரணம் என்ன வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று தமிழக அரசின் வரலாறு, தமிழக அரசியல் வரலாறு, பிறகு சமூகம், மொழி, அரசியல், கலாச்சாரம் சார்ந்த ஒரு அரசியலுக்கான ஒரு 70 ஆண்டு கால ஒரு வரலாற்று பின்னணி, பிறகு திராவிட இயக்கம். அது திராவிட இயக்கம் என்று சொல்லும் பொழுது வந்து இவரெல்லாம் ஒரு வரலாற்று பின்னணியில் இருக்கும் பொழுது வந்து எந்த ஒரு கொள்கை சித்தாந்தமும் அல்லது கொள்கை திட்டங்களும் அல்லது வழிமுறைகளும் வந்து இந்த ஆட்சியை பிடிப்பதோ, ஆட்சியை நோக்கி நகர்வதற்கான இது எதுவுமே இல்லாமல் ஒரு கட்சி வந்து 2 வருடங்களில் வந்து கட்சி துவக்கப்பட்டு 27 மாதங்களில் வந்து கட்சி துவக்கப்பட்டு பிறகு அவர்களால் ஆட்சி பிடிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது வந்து இது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் இரண்டு கலந்துதான் பார்க்கிறேன். காரணம் என்றால் அவர்கள் யார் அரசியல் வரக்கூடாது என்று சொல்லவில்லை. இது வந்து நிறைய உதாரணங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உதாரணம் சொல்லுகின்றார்கள். நேபாளில் அண்மையில் நடந்த ஒரு மாற்றம், இதையெல்லாம் ஒரு வந்து அண்மை கால இது. ஆனால் ஒரு வரலாற்று பின்னணியில் ஒரு மாநிலத்தின் அரசியல், மாநில உரிமைகள் இவை அனைத்துமே வைத்து பார்க்கும் பொழுது வந்து இந்த ஒரு திடீர் திருப்பமாகத்தான் நான் இது பார்க்கின்றேன். சார், இப்ப நேபாளில் நடந்த மாற்றம் மாதிரி இலங்கையில ராஜபக்சே அந்த குடும்பத்தினர் மீது நடந்ததுக்கு அப்புறம், அந்த அரசின் மீது நடந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு அரசியல் மாற்றம் மாதிரி இந்த மாற்றத்தை எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி சார் பார்க்கறது? நேபாளில் நடந்த மாற்றம் வந்து நீண்ட காலமாக வந்து மக்களிடையே வந்து ஒரு நிலவுகின்ற ஒரு அதிருப்தி, ஒரு இளைஞர்களுடைய, அதுவும் ஒரு இன்ஸ்டாகிராம் அரசியல், ஜென்சி அரசியல் தான், அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளான பரப்புரை நடத்தப்பட்டு ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் வந்து அந்த ஒரு நேபாளின் நிலைப்பாட்டை ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தமிழக சூழலில். ஆனால் அங்கு கூட வந்து ஒரு வழிபாட்டு அரசியல் கிடையாது, ஒரு ஆளுமை வழிபாட்டு அரசியல் நேபாளில் நடைபெற கிடையாது. அது வந்து யாருமே வந்து ஒரு தனி மனிதனுக்கு ஒரு வழிபாட்டு அரசியல் அது எதுவுமே கிடையாது நேபாளத்தில் வந்து. அதே போல் இலங்கை மாற்றத்தில் கூட வந்து இந்த ஒரு தனிப்பெரும் ஆளுமை என்று கிடையாது. ஒரு நீண்ட வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு அரசியல் கட்சி அதை முன்னின்று ஊழலுக்கும் அந்த ராஜபக்சே குடும்பத்திற்கு எதிர்க்கான ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி பொருளாதாரக்கான மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்த ஒரு பின்னணியில் மாற்றம் நிகழ்ந்தது. அப்படி எதுவும் தமிழகத்தில் நடக்கவில்லை. ஒரு நிலையான ஒரு ஆட்சி என்று பார்க்கப்பட்டது. பிறகு அதோடு மட்டுமல்லாமல் வந்து ஒரு பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட்,
என்று சொல்லப்பட்ட ஒரு செயல்பாடு திறன்மிக்க ஒரு அரசாங்கம், ஒரு அரசியல் தலைமை என்று பார்க்கப்பட்டது. அதனால் வந்து இந்திய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடாகும். மாநிலம் மத்திய அரசாங்கத்திற்கான உறவு, மாநிலங்களுக்கான ஒரு கல்வி, பிறகு அதோடு மற்றும் நிதி பங்கீடுகள், இவை அனைத்துமே ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கின்ற சூழலில் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு கட்சியை மட்டுமே முக்கியமாக ஒரு தீய சக்தி, ஒரு எதிரி கட்சியாக பார்க்கப்பட்டு கொண்டு வரும்பொழுது இதன் பின்னணியில் இருக்கின்ற ஒரு அரசியலை தான் நாம் பார்க்க வேண்டும். இது வந்து ஒரு 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 ஆழ்ந்த சமூகத்தில் மிக ஆழமாக ஊடுருவி கொண்டு வரப்பட்ட மாற்றம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இது ஒரு மேலோட்டமான ஒரு மாற்றம், மேலோட்டமான ஒரு அரசியல் மாற்றம். நான் அது வந்து ஒரு மெட்டஃபராக சொல்லும் பொழுது வந்து இது ஒரு வந்து கேலிக்காக நான் சொல்லவில்லை. ஒரு மெட்டஃபராக நான் சொல்லும்போது அந்த ஒரு தத்துவார்த்த ரீதியாக இது தாவேக்கா என்ற ஆட்சியில் வந்தது என்பது வந்து அவர்களுக்கு அடித்த ஒரு லாட்டரி. ஓகே. ஆனால் தமிழகத்துக்கு எப்பொழுது லாட்டரி அடிக்கும் என்று நமக்கு தெரியாது. ஓகே. இதுக்கு காரணம் என்னவென்றால் இதுக்கான ஒரு இதன் பின்னணியில் இருக்கின்ற அரசியல் கட்டமைப்பு, அரசியல் கட்சிக்கான ஒரு வழிகாட்டுதல், இவை அனைத்துமே மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடுகள். உதாரணமாக அவர்களுடைய பதவியேற்புக்கான ஒரு 50 கேரளாவில் வந்து யார் முதலமைச்சர் என்பதற்காக வந்து 10 நாட்களுக்கு மேலாக அவர்களுக்குள் நிறைய ஒரு சண்டை, சச்சரவு, போராட்டங்கள் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. தமிழகத்தில் வந்து அந்த 4-5 நாட்கள் வந்து பார்க்கப்பட்டிருந்தது ஒரு தனிப்பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியா அல்லது ஒரு கூட்டாட்சி கட்சியா என்பதை கூட விளக்க முடியாத ஒரு சூழலில் தான் அந்த 4-5 நாட்கள் வந்து நாமெல்லாம் வந்து கவர்னரை மட்டுமே வந்து ஆளுநரை மட்டும் விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆனால் சரியான கோரிக்கை வைக்கப்பட்டதா என்று நாம் யாருமே விவாதிக்கவில்லை. நிச்சயமா. சோ இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு அனுபவம் என்றுதான். நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முழுமையான ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்பாக வந்து 1949 இருந்து அதற்கு முன்பாக 1926-25 இருந்து ஒரு நீண்ட ஒரு திராவிட இயக்கம், திராவிட கலாச்சாரம், இவை அனைத்துமே பின்புலமாக இயங்குது. 1956 பிறகு 62, 67 என்பது வந்து அரசியலுக்குள் வந்து ஒரு பக்குவமான ஒரு மாற்றத்தை, படிப்படியான மாற்றம். இதைத்தான் வந்து இப்பொழுது அத்தகைய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருந்தால் நாம் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு 20-30 சீட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தால் இவர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும். ஆனால் இவர்களுக்கு கிடைக்க போகின்ற அனுபவத்தை வைத்து இது தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்புகளை தமிழகம் சந்திக்க வேண்டியிருக்கும், அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அனுபவம் ரீதியாக பெறுகின்ற ஒரு வெற்றி, அதை படிப்படியாக பெறுகின்ற வெற்றி, அதோடு மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு வேகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாக நாம் சொல்லும் பொழுது இதன் மூலமாக வந்து தமிழகத்திற்கு அனுபவம் இவர்களுக்கு வெற்றியுமாகத்தான் மாறிவிட்டது. சார், இப்ப கடந்த காலத்துல அப்படிதான் எம்ஜிஆர் வந்து திமுகல இருந்தார். ஆனா அவருக்கு சில அனுபவங்கள்லாம் இருந்தாலுமே கூட அவங்க திடீர்னு வந்து ஆட்சி அமைச்சாங்க. இப்போ ஆந்திரால பார்த்தா என்டிஆர் ஆட்சி அமைச்சாரு. அந்த அரசுகள்லாம் எப்படி சார் செயல்பட்டாங்க ஒப்பீட்டு அளவுல? முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனை பொறுத்தவரையில் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம், அது வந்து கட்சி சார்ந்தவர்கள் கூட. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர் மன்றத்தையும் இரண்டுமே பிரிக்க முடியாத ஒரு சூழல் அந்த ஒரு காலகட்டத்தில். அதோடு மட்டுமல்லாமல் வந்து அவர் வந்து வெறும் ரசிகர் மன்றத்தை மட்டுமே கூட்டி ஒரு கட்சியை, ஒரு மிக முக்கியமான தலைவர்கள் கூட அவரோடு சென்றது வந்து ஒரு வரலாற்று உண்மையாகும். அது வந்து என்.டி. ராமாராவை பொறுத்தவரையில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் ஏறக்குறைய 1947 இருந்து அந்த 80 காலகட்டங்கள் வரை வந்து காங்கிரஸ் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து ஆந்திராவில் பல மாநிலங்களில் ஒரே கட்சியாக பெரும்பான்மையான ஆண்ட காலத்தில் ஒரு மாற்று சக்தியாக ஆந்திர பிரதேசத்தின் உரிமைகளுக்காக கௌரவம் என்று அவர் கூறிய ஆந்திராவின் கௌரவம் என்று சொல்லப்பட்டது. அது வந்து மொழி ரீதியாகவும் கூட கலாச்சார இவர்களின் அடையாளமாகத்தான் அந்த ஒரு இயக்கமாக மிக மிக குறுகிய காலகட்டத்துக்குள் அவர்களால் 9 மாசம் ஆட்சி வர முடிந்தது. அது வந்து இப்பொழுது நாம் இரண்டுமே பேசும்பொழுது வந்து இந்த கால இடைவெளி மட்டுமே நாம் காரணமாக சொல்லவில்லை, ஆனால் ஒரு குறிக்கோளும் அந்த மாற்றத்திற்கான ஒரு காரணமும் வந்து ஒரு சரியான காரணம். இது வந்து நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்ததுக்கான காரணங்கள் வந்து
தோல்வி அடைந்த பிறகு 100 காரணங்களை நம்மால் கண்டுபிடிக்கலாம். ஓகே. இதில் வந்து பெரிய ஆச்சரியமான அது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தோல்வி அடைந்த பிறகு வந்து நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அதை குறிப்பாக நீங்க சொல்ல போனால் வந்து மூத்த அமைச்சர்களின் வந்து அவர்கள் வந்து மக்களிடையே பிரபலமாக இல்லாமல் போனது, அவர்களுடைய ஒரு புகழ் என்று சொல்லும்போது அதை வந்து புகழ் என்று சொல்லும்போது காரணம் என்றால் அவர்களுடைய செயல்பாடு, அதோடு மட்டுமல்லாமல் ஊழல், இவை அனைத்துமே வந்து மிக சாதாரணமாக உயர்மட்டத்தில் பார்க்கப்பட்டது. ஓகே. இது ஒரு பொது பிரச்சனையாகவோ கட்சி பிரச்சனையாக பார்க்கப்படவில்லை. ஒரு கனிம வளங்கள் சூறையாடுவது ஒரு அன்றாட நிகழ்வாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது சாதாரணமாக டாஸ்மார்க் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இது ஒரு கட்சி மட்டுமே டாஸ்மார்க் நடத்துவதற்கு வந்து இன்றைக்கு கூட வந்து டாஸ்மார்க் நடக்கின்றதுனால அது ஒரு கட்சி மட்டுமே கிடையாது. அது கட்டமைப்பு ரீதியாக பல கட்சிகளின் ஊடுருவித்தான் இந்த டாஸ்மார்க் என்று மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு என்று இயங்குகிறது. அது நேரடியாக சொன்னாலும் சரி, அவர்களுடைய புறவழிக்கான நிறைய இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து அவற்றை பற்றி அரசு இதைவிட ஒரு உன்னதமான கவனத்தோடு செயல்பட்டு இருக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன். டாஸ்மார்க் விஷயத்திலும் சரி, திமுக அரசு அது இந்த போதைப் பொருட்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த சுப்பாரி அந்த வழக்கு, அந்த சுப்பாரி என்ற வழக்கு வந்து மிகப்பெரிய அளவு, அந்த குட்கா வழக்கு வந்து மிக உயர் மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், உயர் மட்டத்தில் இருக்கின்ற இவை அனைவருமே வந்து அவர்களுக்கான ஒரு விசாரணைக்கான புலன் விசாரணைக்கான காரணங்கள் தேடப்பட்டது. ஆனால் இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் என்று தான். இது கட்டமைப்பு சார்ந்தாக இது ஒரேடியாக வந்து தீர்வுக்கு கொண்டு வர முடியாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை எடுத்து கையாளக்கூடிய ஒரு அரசாங்கத்திற்கு வந்து எந்த இடத்தில் களை எடுப்பது என்பது தெரியாமல் போனது தான் எனக்கு ஒரு இன்றைக்கும் ஒரு இது திமுக அரசாங்கம் மட்டுமே கிடையாது, கடந்த 2-3 ஆட்சிகளும் இதற்கு ஒரு காரணமாக. இளைஞர்கள் விஜயோட வருகைக்கு பிறகு அது வரைக்கும் திரை சார்ந்து இருந்த அந்த ரசிகர்கள், ஃபாலோயர்ஸ் வந்து அரசியலுக்கு வந்ததும் அரசியல் பக்கமும் வந்தாங்க. வந்து நம்ம ஆரம்பத்திலே பேசின மாதிரி தொடர்ச்சியா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. சட்டமன்றம் வரைக்கும் டெய்லி என்ன சொல்றாரு, என்ன பேசுறாருன்னு கவனிக்கிறாங்க. அரசு சார்ந்த அந்த பேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கூட அதனோட ஃபாலோயர்ஸ் எண்ணிக்கை கூட அதிகரிக்குது அப்படின்னு நிறைய உள்ள வந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பார்க்கறீங்க? இந்த மாற்றம் வந்து வரலாற்று ரீதியாக வந்து இது பாசிட்டிவ். அதோடு மட்டுமில்லாமல் இது வந்து ஒரு நேர்மறையாகவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகும். ஒன்று, இவர்கள் வந்து ஒரு ரசிகர் கூட்டமாக, ரசிகர் பட்டாளமாக இருந்தார்கள். இப்போது விஜய் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டார். பிறகு அவர் இப்போது முதலமைச்சராக மாறி சட்டமன்றத்திற்கு வரும்போது அந்த கூட்டம் சட்டமன்றத்திற்கு வருவது வந்து ஒரு நியாயமான ஒரு பார்வை. ஆனால் இது வந்து விழிப்புணர்வு சார்ந்த ஒரு அரசியலா இல்லை ஒரு ஆளுமை சார்ந்த வழிபாட்டு அரசியலா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். அவர் சொல்லுவதும் அவர் பேசுவதும் அவர் கட்சி சொல்லுவதெல்லாம் அதுதான் சரி என்று சொல்வது, அதோடு மட்டுமல்லாமல் அதை பற்றி ஒரு அவர்களுடைய செயல் திட்டங்களை, அவர்களுடைய கட்சி ஆட்சிக்கான செயல்முறைகளை வந்து ஒரு கருத்து நோக்கத்துடன் பார்ப்பது, அல்லது வந்து ஆளுமை கூறிவிட்டால் அதுதான் செய்ய வேண்டும், அதை தவிர வேறொரு மாற்று கருத்து கிடையாது என்று சொல்லும் பொழுது வந்து சட்டமன்றத்திற்குள் உள் வந்து பார்ப்பதும் அது வெளியிலிருந்து பார்ப்பதும் ஒன்று தான். ஆனால் இந்த விழிப்புணர்வு என்பது வந்து ஒரு பொது தளத்தில் அந்த விழிப்புணர்வு பயன்பாட்டு உள்ளதாக இருக்க வேண்டும். ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சில பத்திரிகையாளர்கள் 1 கோடி பேரை ஒரே நேரத்துல அரசியலுக்குள்ள கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய மேசிவான ஒரு விஷயம், விஜய் வந்து அதை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? பாருங்க, அரசியல் ஆக்கப்படாதது வந்து யாருமே கிடையாது. அது வந்து நான் வந்து இப்போ விஜய் வந்த பிறகுதான் இவர்கள் எல்லாம் வந்து அரசியல் மயமாக்கப்பட்டார்கள் என்று சொல்வது வந்து மறுபடியும் நாம் வந்து அந்த ஆளுமை அரசியல், ஒரு வசீகர அரசியலை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு அரசியல். 1 கோடி பேருக்கு வந்து ஒரு அரசியல் வழிமுறையும் அரசியல் மயமாக்கப்பட்டது என்றால், இந்த 1 கோடி பேரெல்லாம் வாக்களித்து வேட்பாளர் 56-60 வேட்பாளர்களே தெரியாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வேட்பாளர்கள் வந்து அது எந்த வகையான ஒரு அரசியல்? இது அரசியல் மயமாக்கப்படுதல் என்றது வந்து பொதுநல உள்ள வந்திருக்காங்கல்ல சார், இன்னும் வந்து அவங்க விழிப்புணர்வு அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு? தேர்தலில் நீங்க வந்து ஒரு நீங்கள் தேர்தலில் வந்து உங்களுடைய வாக்கை நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்றாலே வந்து ஒரு அரசியல் மயமாக்கப்படாமல் வந்து வாக்களிக்க போவது கிடையாது. ஆனால் அந்த யார் வேட்பாளர் என்று தெரியாமலே நீங்கள் வந்து வாக்களித்து விட்டு நாங்கள் அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் வந்து அது சரியான ஒரு அரசியல் மயமாக்கப்படுதல் கிடையாது. பொது பிரச்சனைகளையும் அது வந்து இந்த பொது பிரச்சனைகளுக்காக பேசுபவர்களையும் அது மக்கள் மத்தியில் நின்று களப்பணி ஆற்றுபவர்களையும் வந்து நீங்கள் வந்து ஒரு வேட்பாளராகவோ ஒரு அரசியல் தலைவராகவோ சமூகம் ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் அது அரசியல் மயமாக்குதல்.
இந்த ஒரு ஆளுமை சார்ந்த வழிபாட்டு அரசியலில் தான் யார் என்றே கேள்வி கேட்காமல் தலைவன் என்ற ஒரு அடையாளத்தை மட்டுமே நாம் பயன்படுத்தி கொண்டு தலைவன் சொல்லுவதெல்லாம் சரி, தலைவன் நிர்ணயிப்பதுதான் சரி, அவருக்கு எதிரியெல்லாம் ஒரு தீய சக்திகள், எதிரி சக்திகள், நம்முடைய வி வர்சஸ் அஸ், நாம் மற்றும் அவர்கள் என்று சொல்லும்போது இந்த ஒரு வேறுபட்ட ஒரு டிவைசிவ் பாலிடிக்ஸ், இந்த மாதிரி ஒரு அரசியல் ஒரு ஜனநாயக அரசியலுக்கு ஒரு ஏற்புத்தன்மையான ஒரு அரசியல் கிடையாது. அதான் அரசியல் மயமாக்கப்படுதல் என்றது இரண்டு கருத்துக்களை நான் சொல்ல வைக்கணும். ஒன்று, ஆம், காரணம் என்னவென்றால் மக்களிடையே ஒரு அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த அரசியல் ஆர்வம் என்பதை விழிப்புணர்வு என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுக்கான ஆர்வத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் ஒரு மாற்றம் இருக்கு நிச்சயமா. ஆனா இப்ப வந்திருக்காங்க, இவங்க இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எது சரி எது தவறுன்றது புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுதுல, அதை நீங்க எப்படி பார்க்க? நான் நீங்க ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக அந்த பொருளை நாம் தெரிந்து கொண்டு வாங்குவதும், அந்த பொருளை வாங்கிய பிறகு அந்த பொருள் இது பயனற்று போய்விட்டதே என்று நாம் நினைப்பதற்கான இந்த வித்தியாசத்தையும் பார்க்க வேண்டும். அவர்கள் இந்த அரசியல் மயமாக்கப்படுதல், அரசியலுக்கு பிறகு வந்த பிறகு தேர்ந்தெடுத்துக்க பிறகு நாம் அவர்களை இது பொதுமக்கள் சார்ந்த ஒரு 8 கோடி 9 கோடி மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, வாழ்வாதாரங்கள், ஒரு சட்ட ஒழுங்கு, பொருளாதாரம், பிறகு தொழில், மத்திய மாநில அரசு, இவற்றை பற்றியெல்லாம் ஒரு நிலைப்பாடுகள் ஆனால் இவற்றையெல்லாம் நாம் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அல்லது எடுக்காமல் போனாலும் இந்த ரசிகர் கூட்டம் நம்மை எப்பொழுதும் சார்ந்தே இருக்கும் என்று நாம் சொல்லும் பொழுது அந்த சட்டசபைக்குள் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு விவாதமாக மாறலாமே ஒழிய அது விழிப்புணர்வுக்கான இந்த ஜனநாயக தன்மையை தாவேக்காத்தான் மீட்டெடுக்க வேண்டும். ஓகே சார். இப்ப அதிமுக, அதாவது எம்ஜிஆர் அந்த பிம்பம் அப்படிங்கிறது 77 ஆட்சி பிடிச்சதுக்கும் 2026 விஜய் இப்படி திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்த ஆட்சியை பிடிச்சதும் ரெண்டு விஷயங்களையும் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒன்று, எம்ஜிஆரை பொறுத்தவரையில் ஒரு அவருடைய அரசியல் பின்னணி, சினிமா அரசியல், அவருக்கு ஒரு தனி நபராக சென்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி பொருளாளர் பதவியிலிருந்து சென்று ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை அது பின்புலமாக ஒரு இந்திரா காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து பின்னிருந்து இயக்கி அதை கொண்டு வருகின்றனர். அது ஒரு நிலைப்பாடு. அதோடு அவருக்கு என்ன நம்பினார், தனக்காக தன்னுடைய ரசிகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகி தனக்கு ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள் வருவார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கின்றது. விஜயை பொறுத்தவரையில் இந்த ஒட்டுமொத்தமாக அவர் ஒரு சமூக அமைப்பு நடத்தி 30 ஆண்டுகளாக சமூக இயக்கத்தை நடத்தியதாக சொன்னால் கூட அது எந்த விதமான ஒரு பெரிய ஒரு அடையாளங்களும் சாட்சியங்களும் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு, அவர் சமூக அரசியல் ஒரு நிலைப்பாடற்ற ஒரு சிலை. ஆனால் அவருடைய அந்த வியூகம் என்பது ஒரு தனி மனிதனை மையமாக வைத்து இந்த வசீகர அந்த சினிமா துறையை திரும்பவும் அதை முழுமையாக கொண்டு வரப்பட்டது. அதை சினிமா என்பதை அதையே மையமாக வைத்து கொண்டு வந்ததும் இவரை, எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவருடைய ஒரு அரசியல் பின்னணி, அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் கருணாநிதிக்கும் தனக்கும் ஒரு போட்டி இருக்கின்றது என்ற ஒரு உணர்வினை, அந்த உணர்வோடு நிற்காமல் இதை கட்சியை விட்டு செல்வது தான் தனக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு அரசியல் என்று அவர் நினைக்கும் பொழுது அவருடைய அரசியல் திட்டம் ஒன்று இருக்கின்றது அவருக்கு. ஓகே. ஆனால் இவரை பொறுத்தவற்றில் அந்த சினிமா என்ற வியூகத்தை தான் மையமாக வைத்து கட்சியும் துவக்கப்பட்டது. இவர் சொல்லுகின்ற மாற்றம் இந்த மாற்றம் என்று சொல்லும் பொழுது யாருக்கு மாற்றம்? ஒரு ஆட்சிக்கு தான் மாற்றமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றம்? நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இப்பொழுது நிறைய பத்திரிகைகள் திராவிடத்திற்கு, திராவிட கொள்கைகளுக்கு இப்பொழுது முடிவுக்கு திராவிட கட்சிகள் நான் ஒரே ஒரு கேள்வி, நீங்க ஒரு திராவிடம் ஆரியம் என்ற ஒரு உரையாடல் இருக்கும், ஆரியம் முடிவுக்கு வருமா? ஆரியம் முடிவுக்கு வரவே வாய்ப்பு கிடையாது. அப்பொழுது திராவிடம் எப்படி முடிவுக்கு வரும்? இது ஒரு சமூக கலாச்சார தீர்வுகள், சமூக கலாச்சார உரையாடல்கள். இதற்காக நம்ம ஆரியத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எனக்கு ஆரியத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விவாதம், அல்லது திராவிடத்தை திராவிட கட்சிகள் அற்ற ஒரு தமிழக அரசியல் என்றது நிச்சயமாக அத்தகைய ஒரு களம் உருவாக முடியாது. அது பாரதிய ஜனதா கட்சியை நினைத்தால் கூட, பாரதிய ஜனதா கட்சி அந்த விவாதத்தை வைத்தால் கூட அவர்களுக்கும்
ஒரு தாவேகா ஒரு இடைக்கால மாற்றத்திற்கு ஒரு கருவி என்பதால் தான் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு வகையில் ஒரு நுட்பமான அரசியலுக்கு பின்புலமாக ஒரு விளங்கியது. ஆனால் அவர்களுக்கு இது இடைக்கால மாற்றம் இல்லை என்று தெரிந்தால் நிச்சயமாக மற்ற கட்சிகளை விட, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பாரதிய ஜனதா கட்சி தான் மிகப்பெரிய ஒரு இடையூறாக தாவேகாவுக்கு இருக்கும். நிச்சயமா. சரி, இப்ப எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த காலகட்டத்துல அதுக்கு முந்தைய தலைமுறை, அப்போதைய இளம் தலைமுறைக்கு ரெண்டுக்கும் இடையிலான அந்த அரசியல் பொருளாதார அந்த மாற்றம்ன்றது பெரிய வேறுபாடு கிடையாது. ஆனா எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு முந்தைய தலைமுறைக்கும் இப்ப இருக்கிற அந்த ஜென்சி தலைமுறைக்கும் எல்லா வகையிலுமே ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. ஆனா இவங்களும் அப்படி ஒரு புதிய வரவை ஆதரிச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? நல்ல ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வி. காரணம் என்றால் இது ஒரு காலத்தின் ஒரு மாற்றம் என்பதை விட தொழில்நுட்பங்கள், த டெக்னாலஜிக்கல் ஷிஃப்ட்ஸ், இவையெல்லாம் அரசியலில் எவ்வாறு ஒரு மாற்றத்தை முன்பு ஒரு தலைவன் மக்களிடையே ஒரு பணிபுரிவதற்கு நீண்ட காலம், குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் மக்களிடையே பணியாற்ற வேண்டும். மக்களை பற்றி தெரிந்து கொண்டு மக்களுக்கு தலைவனையோ அவர்களுடைய தொண்டர்களையோ அல்லது அவர்களுடைய பணியாளர்களை செயற்பாட்டர்களை தெரியும். இப்பொழுது வார் ரூம் பாலிடிக்ஸ். ஒரு அறையில் இருந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவற்றின் மூலமாக மக்களிடையே தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லும் போது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இவற்றின் மூலமாக சோசியல் மீடியா, இதற்கு இது 10-15 ஆண்டு காலமாக உலக அரசியலில் அங்கங்கே மாற்றங்கள் நிகழ்ந்து இந்த வாட்ஸ்அப் பாலிடிக்ஸ், சோசியல் மீடியா பாலிடிக்ஸ். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ஒரு தலைமுறையை மாற்றத்தை கொண்டு வரும்போது இதில் தமிழ்நாட்டில் ஏன் முதலாக நடந்தது என்ற கேள்வியை தான் நாம் பார்க்கலாம். மற்ற மாநிலங்களை விட கர்நாடகாவிலும் ஆந்திர பிரதேசத்திலும் கேரளாவிலும் கூட இது இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்வமுள்ள தொழிற்சார் இளைஞர்கள் இருப்பதும், ஏன் நான் எல்லாம் படிக்காதவங்க எல்லாம் போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, குழந்தைகள் ஓட்டு பண்ண, அதெல்லாம் இந்த தொழில்நுட்பமும் குழந்தைகளும் படித்தவர்களும் படிக்காத அனைவருமே இந்த தொழில்நுட்பத்திற்குள் நுழைந்திருக்கிறாங்க. இதன் மூலமாகத்தான் ஒரு நீண்ட கால பரிச்சயம் தேவைப்படவில்லை அவர்களுக்கு. இது ஒரு கண்டிஷனிங், டெக்னாலஜி கேன் கண்டிஷன் சொசைட்டி. இந்த தொழில்நுட்பங்கள் இந்த தமிழ் சமூகத்தை ஒரு வளையத்துக்குள் நிறுத்திவிட்டது. ஒரு வளையத்துக்குள் நிறுத்தி எல்லாவித கட்டுப்பாடுகளையும் ஒரு ஆளுமை ரீதியாக வகுக்க தொடங்கி அதன் மூலமாக இது நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் கிடையாது. இந்த இருக்கின்ற ஒரு சூழலை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு வெற்றியாகும். ஓகே, புரியுது. சரி, இப்ப அதிமுகவில் தற்போது நடக்கிற விஷயங்கள், நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு, இப்போது நடந்துட்டு இருக்க இந்த சம்பவங்கள், இந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? மிக ஒரு எப்பயுமே ஒரு ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி எவ்வளவு ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகின்றதோ எதிர்கட்சிக்கும் அதே உரிய மரியாதையும் அவர்களுக்கு ஒரு இடமும் அளிக்கப்படும். அதனால தான் எதிர்கட்சி தலைவருக்கு கேபினெட் அந்தஸ்து, ஒரு மந்திரி, ஒரு கேபினெட் அதே அளவிலான தகுதி தரப்படுகின்றது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரையில் 10-15 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி சிறிதாக அவர்களை துண்டாடி விட்டார்கள். இதை நான் சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இதை தமிழக நம்மளுடைய ஒரு பாரம்பரிய சொல்லாடல் இது கூடி கெடுப்பது என்று சொல்லுவாங்க. அது கூடி கெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியும் அதோடு மட்டுமல்லாமல் அதிமுகவின் நிலைப்பாடுகள். ஆனால் இதை அவர்கள் எவ்வாறு தடுத்திருக்கலாம் என்பதற்கான சொல்லும் பொழுது அதை தடுப்பதற்கான ஒரு நேர்மையான ஒரு தீர்க்கமான அரசியல் தலைவர்கள் கிடையாது இன்றைக்கு. கரெக்ட். அதை தடுத்திருக்கலாம், அதை தடுக்க முடியாது என்பதற்கான. ஆனால் தடுப்பதற்கு நாங்கள் எல்லாம் ஒரு வளையத்திற்குள் இருக்கின்றோம், எங்களை அந்த வளையத்தை கட்டுப்பாடுகளை தாண்டி ஒரு மத்திய அரசாங்கத்தையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைமையோ அல்லது மத்திய மந்திரிகளையோ நாங்கள் எதிர்த்து பேசவே முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் என்ற பாலிடிக்ஸ் இருக்கும் பொழுது இதையெல்லாம் யார் உருவாக்கியது? நீங்களே உருவாக்கி கொண்டதாகும். இப்பொழுது 1 கோடிக்கும் மேலான ஒரு தொண்டர் படை இருக்கின்றது அவர்களுக்கு. அது முன்னாள் முதல்வர் என்.ஜி. ராமச்சந்திரனுக்காகட்டும், ஜெயலலிதா அம்மையாருக்காகட்டும், இவர்கள் எல்லாம் தலைவர்கள் அவர்கள் உழைப்பினால் அவர்கள் அடையாளத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு இவர்களுடைய ஒரு பின்னடைவினால் அவர்கள் தனி மனிதம், அதோடு ஒரு இவர்களுடைய ஆட்சி முறைகள்,
ஒரு தைரியமாக வந்து மத்திய அரசாங்கத்துக்கோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கோ ஒரு எதிர்மறை அரசியல் செய்ய முடியாத சூழலில் வந்து தங்களை தாங்களே பலவீனமாக்கி கொண்டார்கள். அதன் இன்றைக்கு வந்து இன்றைக்கு நடக்கின்ற இந்த அரசியலில் பின்புலத்தில் கூட வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது. ஓகே சார், இன்னொன்னு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு சினிமா அந்த பிம்பம் மூலமா அந்த கட்சி வந்து உருவாகுது. இன்னைக்கு இன்னொரு சினிமா மூலமா வந்த ஒரு பிம்பம் விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை நோக்கி அங்க இருந்து பாதி பேர் போறாங்க. இதை எப்படி சார் பார்க்கறது? நான் வந்து இது வந்து சினிமா என்று எந்த துறையும் தனிப்பட்ட எந்த துறைக்கும் வந்து நாம் வந்து குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது அதி முக்கியத்துவம் கொடுப்பதோ வந்து ஜனநாயகத்துக்கு. ஆனால் சினிமா துறையை பொறுத்தவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடந்த ஒரு 70 ஆண்டு கால பேரறிஞர் அண்ணா காலகட்டத்திலிருந்தே வந்து சினிமாவுக்கு ஒன்று ஒரு தனி இடம். அது வந்து கலாச்சார ரீதியாக சினிமா வாஸ் அ மீடியம். ஒரு காலத்தில் சினிமா ஒரு கருவி. இன்றைக்கு வந்து அந்த கருவி வந்து அரசியலை கருவியாக்கி விட்டது. ஆமா, விழுங்கி விட்டது, அரசியலை விழுங்கி விட்டது. அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த சினிமா துறையில் வந்து முழுமையாக இவர்களுக்கு வந்து எல்லா விதமான தேமுதிக, கமல், ரஜினிகாந்த் அவர்களுடைய அடையாளம். இது வந்து எப்படி இந்த சமூகத்தில் இந்த சமூகம் இது ஏற்றுக்கொள்ளுது? இது வந்து நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது உளவியல் பிரச்சனை. இது உளவியல் ரீதியான ஒரு ஆழ்ந்த சமூக உளவியல் பிரச்சனை. இந்த உளவியல் பிரச்சனையை உளவியல் ரீதியாகத்தான் நாம் தீர்க்க வேண்டும். ஆனால் இதை கொண்டு வந்தது என்பது திராவிட இயக்கம் தான். ஆனால் அன்றைக்கு ஒரு வரலாற்று கட்டாயம் மக்களிடையே வந்து செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று. ஆனால் அடுத்த ஒரு காலகட்டத்தில் மக்களை வந்து இதன் மூலமாகவே அவர்கள் சிந்திக்கும் திறனை மழுப்பி விட வேண்டும் என்று. பிறகு அடுத்த கட்டமாக வந்து இவர்கள் ஒட்டுமொத்த கட்ட பஞ்சாயத்தும் வந்து சினிமா துறைக்கு மட்டுமே வந்து ஒரு அரசாங்கம் ஆகிவிட்டது. இப்பொழுது கூட நீங்கள் பாருங்கள், வந்து இப்ப புதிய ஆட்சி வந்த பிறகு இவர்களை சந்தித்த மனிதர்களில் முதலாக சந்தித்தவர்கள் கமலஹாசன் அவர்களும் கூட. அவர் சந்தித்த பிறகு வந்து சினிமா துறையை முன்னேற்றுவதற்கான இத்தனை கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இவருக்கு வந்து இவர் பாராளுமன்ற உறுப்பினர். மாநிலத்தின் பிரச்சனைகள் 1000 இருக்கின்றது. தன்னுடைய இந்த துறையை மட்டும் அவருடைய துறையாக மட்டும் இருக்கலாம். ஆனால் இந்த துறையிலிருந்து வருபவர்களுக்குத்தான் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜிலும் கூட இடம். இது வந்து ஒரு ஆசிரியர்களோ, நான் வந்து மிகவும் எளிமையாக சொல்கிறேன், தொழிலாளர்களோ, பெண் உரிமை போராளிகளோ அல்லது வந்து ஆசிரியர்களுக்கான உரிமைகளோ, அது தொழிற்சங்கங்களோ சென்று மந்திரிகளையோ அல்லது அதிகாரிகளையோ முதன் மந்திரியோ சந்திப்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் சினிமா துறையை பொறுத்தவரையில் அவர்களுக்குள் ஒரு சிறிய சண்டை என்றாலும் கூட அவர்களை அழைத்து பஞ்சாயத்து நடந்து கொண்டிருப்பது இது 50-70 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து இதனால் வந்த விளைவு தான் இன்றைக்கு வந்து அந்த சினிமா துறை இன்றைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. ஓகே சார். சரி, இப்ப நாம் தமிழர் கட்சி 2009 அந்த ஈழப்படுகொலைக்கு பிறகு உருவாகி அப்படியே வளர்ந்த ஒரு கட்சி. 8% வரைக்கும் போனாங்க. இன்னைக்கு அவங்களோட வாக்குகள் வந்து 4% ஆயிருக்கு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அவருடைய ஒரு அரசியல் பொறுத்தவரை நாம் தமிழர் அரசியல், தமிழ் தேசியம் என்று பேசும்பொழுது, தமிழ் தேசியம் என்று பேசுவது வந்து ஒரு பக்கம் வந்து பெரியாருக்கு எதிராக பேசியது, அதுக்கான வந்து அவருடைய ஒரு பிரச்சனையாக நான் பார்ப்பது வந்து அவருடைய கொள்கையும் சித்தாந்தமும் நேர்மறையாக இருந்தாலும் ஆனால் ஒரு வெறுப்பு அரசியலும் அவர் பேசுவது வந்து மக்களை ஒதுக்கி இந்த வெறுப்பு அரசியலை பேசுவது. அதோடு மட்டுமல்லாமல் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆளுமை அரசியல் நீங்கள் வந்து சீமானை எடுத்துக்கொண்டாலும் கூட தமிழ் தேசியம் பேசினாலும் சரி, அல்லது இலக்கியம் பேசினாலும் சரி, அல்லது இயற்கையை பற்றி பேசினாலும், எல்லாவற்றையும் பேசினாலும் அவரும் அடிப்படையாக கடைசியில் வந்து நிற்பது துறை சினிமா துறையை சார்ந்த ஒரு அடையாளம் தான். அவருக்கு அந்த அடையாளம் இல்லை என்றால் வந்து ஒரு தமிழ் தேசியத்துக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பும் குறைவாக இருக்கும் தான் நினைக்கின்றேன். நான் இதற்காக வந்து தமிழ் தேசியம் இல்லாமல் இல்லை, தமிழகத்தில் அரசியல் தலைவர்களும் அரசியல் செயல்பாட்டுகளும் இல்லை. ஆனால் இந்த உளவியல் ரீதியான பிரச்சனையால் மக்கள் வந்து உண்மையான அரசியல் செயற்பாட்டாளர்களையும் சமூகத்தில் வேலை செய்வர்களையும் நாம் அடையாளம் காண தவறிவிட்டோம். ஓகே சார், விஜய் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா இந்த திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டையும் ஃபாலோ பண்றவங்க இந்த மண்ணில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தங்களோட கண்ணா பாக்குறாங்க. இது ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாரு. அதையும் தாண்டி பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்துக்கு கூட நினைவுகளை நெஞ்சில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் மக்களின் உரிமைகளுக்கு துணை நிற்போம்லாம் சொல்றாரு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி சார்? இது வந்து நிச்சயமாக வந்து வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. ஒரு பிறப்போக்கும் என்ற ஒரு தத்துவத்தை வந்து இவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் இந்த சமூகம் அங்கீகரிக்கும்.
வந்து இது வந்து ஏதோ ஒரு காற்றில் வந்த ஒரு மாற்றம் என்ற இதுவா பார்த்தாலும் கூட அந்த மாற்றத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தகுதியை வளர்த்து கொண்டார்களே ஆனால் இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இந்த சமூகத்தையே இவர்கள் வந்து ஒரு வியூகத்திற்கு ரீதியாக அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் வந்து இவர்களை வந்து இந்த 5 ஆண்டுகள் கூட இவர்கள் நடத்துகின்ற மாற்றம் அவர்களுக்கும் ஒரு மாற்றம் நிகழும். ஓகே சார், என்ன அவங்கள மாத்திக்கணும் சார்? ஏன்னா எல்லா கட்சிகளும் எல்லாருமே சொல்றாங்க அவங்களுக்கு வந்து அரசியல் போதாமை இருக்கு, அனுபவம் இல்லாம இருக்கு, எல்லாமே சொல்றாங்க, எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. ஒரு அரசியல் துறை சார்ந்து நீங்க சொல்லுங்க சார், என்ன தகுதிகளை அவங்க வந்து வளர்த்துக்கணும்? ஒரு அடிப்படையான தகுதிகள் வந்து பொது பிரச்சனைகளை வந்து தனிநபர் விமர்சனங்களையும் தனி கட்சி எதிர்கட்சிகளை விமர்சனம் வந்து அவர்கள் வந்து இந்த பழிவாங்கும் அரசியல், தனிநபர்களுடைய விமர்சனம் செய்வது, எனக்கு நிறைய நான் வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம். வந்து இது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அடையாளம். குறிப்பாக ஸ்டாலின் அவர்களையும் கூட மிகவும் வந்து குறைத்து மதிப்பிட்ட விமர்சனங்கள், தரக்குறைவுன்னு நான் சொல்லவில்லை, மிக குறைவான ஒரு விமர்சனங்கள் வைப்பது, ஒரு தலைவர்களுக்கு எதிரான இதையெல்லாம் அவர்கள் குறைத்து கொண்டு அவர்கள் வேலையை செய்தாலே போதும் என்று நினைத்தேன். நம்மை பொறுத்தவரையில் வந்து எல்லா துறைகளிலும் வந்து வேலைகள் வந்து இருக்கின்றது, வேலை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் இந்த இருக்கின்ற வேலையை விட்டு இல்லாத வேலையை எடுத்து வந்து குறைத்து கொண்டாலே வந்து ஒரு நேர்மையான ஆட்சியை தரலாம். கனிம வளங்கள் சார்ந்த பிரச்சனைகள், அது வந்து அந்த கொள்ளையை தடுப்பது, இந்த டாஸ்மார்க் முறையை வந்து டாஸ்மார்க் வந்து அதை ஒழுங்குபடுத்துவது. எங்களை போன்றவர்களுக்கு வந்து டாஸ்மார்க்கை வந்து குறைந்தபட்சம் ஆண்டுக்கு அல்லது வந்து ஒரு 10% கடைகளை நீங்கள் மூட வேண்டும். பள்ளி வழிபாட்டு தலங்கள் இருக்கின்ற அகற்றுவது என்பது வேறொரு இடத்தில் திறப்பதற்கு எந்த விதமான மறுப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து நிரந்தரமாக குறைக்க வேண்டும். வந்து 10% அது குறைத்து கொண்டே போக வேண்டும். இதையெல்லாம் வந்து கேட்பதற்கே வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து யாருமே அதுக்கு தயார் கிடையாது. ஆனால் நாம் இது சொல்லும் பொழுது புதிய பார்வை என்ன, இதெல்லாம் தான் மறைமுகமாக வந்து இந்த மணற்கொள்ளை, கனிம வளங்கள், இதை ஒரு பாராமுகமாக வந்து ஆட்சியாளர்கள் இருந்ததால் தான் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இத்தனை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டார்கள், என்ன ஒரு மாற்றம் நடந்தது? இதெல்லாம் வந்து நாம் நேரடியாக இந்த ஊழல் என்பதை நாம் வந்து ஒரு அன்றாட நிகழ்வாக பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த சலிப்பை அவர்களுக்கு எப்பொழுதேனும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வந்து இவர்களுக்கு போட்டால் என்ன ஒன்று எண்ணத்தில் தான் நடந்த ஒரு மாற்றம். அதுவும் ஒரு சதவீதம் ஒரு காரணம் இருக்கின்றது. 100 காரணங்களை தேடும் பொழுது வெற்றிக்கு காரணமே சொல்ல தேவையில்லை, தோல்விக்கு 1000 முகங்கள். இந்த 1000 முகங்களில் வந்து நாம் பார்க்காமல் போன பிரச்சனைகள் வந்து அதை நாம் ஒரு பெரிதாக வந்து எடுத்துக்கொள்ளாத பிரச்சனைகள் வந்து மக்களிடையே அது வந்து நேரடியான பாதிப்புக்கு உட்படுத்துறது. அதைத்தான் வந்து இன்றைக்கு வந்து அந்த இன்னொன்னு இப்ப நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் அரசியலை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே பேசணும். அவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? நம்ம 5 ஆண்டு காலம் ஒரு வாக்களித்த பிறகு வந்து இந்த 5 ஆண்டு காலம் வந்து நம்ம காசு வாங்கி ஓட்டு போட்டோம், இல்லை காசு வாங்காம ஓட்டு போட்டோம், இதெல்லாம் கடந்து இந்த 5 ஆண்டு காலம் நம்ம வந்து ஒரு மாற்றத்திற்கான அடுத்த தேர்தல் வந்தாதான் இந்த ஒரு மாற்றம். ஆனால் மக்களிடையே வந்து நேரடியாக இந்த கேள்வி கேட்பது, பிறகு வந்து அது ஒரு பொது நலன் சார்ந்த விஷயங்களை வந்து அவர்கள் வந்து திரும்பவும் கையில் எடுக்க வேண்டும். இதையெல்லாம் வந்து இப்ப நீங்க வந்து டாஸ்மார்க் பிரச்சனையாகட்டும், கனிம வளங்கள் கொள்ளையான, இது வந்து இதை போய் யார் கேட்பாங்க? இந்த ஆத்து மணலும் ஒரு மலையே காணாம போகுது, இப்ப யார் கேட்க முடியும்? இதெல்லாம் ஒரு அரசியல் அதுக்கு வன்முறை அரசியலும் ஒரு காரணம். இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் கேட்காம போனாலும் பரவாயில்ல, நம்முடைய பாதுகாப்பு. ஆனால் இந்த ஒரு பொது நலன் சார்ந்த விஷயங்களை வந்து போராடக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆளுமைகள் இருக்காங்க சமூகம். அவர்களெல்லாம் நாம வந்து இழந்து விட்டோம். ஏனென்றால் நாம் வந்து அவர்கள் நமக்காக குரல் கொடுத்த போது வந்து அவர்களை நாம் கண்டும் காணாதமாக சென்றதால் தான் இன்றைக்கு வந்து எல்லா இடத்திலையும் வந்து இவர்கள் தான் ஆட்சியிலும் பதவியிலும் இருக்கிறார்கள். ஓகே சார், நன்றி. உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.